The next flow control. Same C, C++ even Python la irukka flow controls da Java la irukku. ஏன் இத flow controlனு சொல்றாங்கன்னா நார்மலா ஒரு ப்ரோக்ராம் டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் ஆயிட்டே வரும். சரியா? கால் பண்ற ஆர்டரை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். சப்போஸ் நம்ம அதோட ஃப்ளோவை வரிசையா எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், அதோட ஆர்டரை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே. அந்த ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட், ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு செட் ஆஃப் கோட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ரிமைனிங் கோட கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிடும். ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்றோம்னா ஒரு செட் ஆஃப் கோட ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணும் until that condition fails. ஒன்ஸ் அந்த ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுரும். அது வரைக்கும் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். தென் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்றது வந்து ஒரு இடத்துல இருந்து அதோட கண்ட்ரோலை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஸோ அந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ல இந்த இருக்கு. சரியா? இதைதான் நம்ம வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல்ல பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போது. ஜாவா பொறுத்த அளவுக்கு நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம்னாவே கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ட்ரூவா இருந்தா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இதுலயே அகைன் ஃபர்தரா 4 டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் இஃப், if else statement, if else ladder, that means multiple if else statement. Then nested if else if statement. ஒரு ifக்குள்ள இன்னொரு if. Nested means ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன். சரி? So first is simple if. Simple if பார்க்கலாம். ப்ரோக்ராமாவே டைப் பண்ணிடுறேன். if demo அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்னோட கிளாஸ் நேம் public static void main thing x of it something. If int a equal to 10, b equal to 20. இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக ஒரு சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் சிம்பிள் வேல்யூஸ் மட்டும் வச்சிருக்கேன். and c equal to 13 வச்சுக்கிறேன். 3 வேல்யூ வச்சுக்கிறேன். c equal to 30. if a less than b, system dot out dot println. again அதுல a less than b மட்டும் கொடுக்கிறேன். இதுதான் என்னோட அவுட்புட்டா வரணும். இல்ல அப்படின்னா சம் ஸ்டேட்மெண்ட் வெளியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா சி நான் பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல சி யோட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். ஸோ இதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அண்ட் 3 வேரியபிள் இருக்கு, 3 இன்டீஜர் வேரியபிள். a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 20, c ஈக்குவல் டு 30. இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். a லெஸ் தென் b அப்படின்னு சொல்லிட்டு ஏல இருக்குது 10, பில இருக்குது 20. சரியா? ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே இது கண்டிஷன் ட்ரூ, 10 less than 20 கண்டிஷன் ட்ரூ. தென் என்னோட அவுட்புட் a less than b அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். தென் இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதை வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்னா இந்த மாதிரி நான் அந்த கர்லி பிரேஸ் கொடுக்காம கொடுத்துக்கலாம். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுன்னா கண்டிப்பா இந்த மாடியூல் மாதிரி கொடுக்கும், ஒரு பிளாக்கா கொடுக்கணும். இது மீன்ஸ் என்னன்னா ஒரு பிளாக். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல. இல்ல மல்டிபிள் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டாவே கம்பல்சரி பிளாக் கொடுத்தாகணும். சரியா? ஓகே. இப்ப நான் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் உனக்கு புரியணுன்றக்காக. இந்த கண்டிஷன்
சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். இந்த பிளாக்கை ஒமிட் பண்ணிடும். இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்டோட கான்செப்ட் என்னன்றது. சப்போஸ் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஏ கிரேட்டர் தென் பியா, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது ஸ்கிப் பண்ணிடும், ஒமிட் பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த இது எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபால்ஸ்ன்றதுனால இதை எக்ஸிக்யூட் பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டா சில உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். இதுதான் இஃப். ஸோ இங்க வந்து நார்மல் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க என்ன ஆகுனா ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு செட் ஆஃப் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், பிளாக் 1 பிளாக் 2. சரியா? பிளாக் 2. ஸோ இங்க என்ன ஆகும்னா இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இந்த பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது இஃப் எல்ஸ். சப்போஸ் இஃப் எல்ஸ் லேடர், இங்க if one condition, else if, else space or if, again ஒரு condition a less than c. இந்த மாதிரி a less than c. இந்த மாதிரி else அப்படின்னா another part. இங்க 3 பிளாக் கொடுத்துருக்கோம், பிளாக் 3ன்னு வச்சுக்கோம். அப்ப இங்க என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆயிரும். ரிமைனிங் இருக்க எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி, இங்க ஒரே ஒரு எல்ஸ் இஃப் மட்டும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்ப இங்க 3 பிளாக் இருக்கு, ஏதாவது ஒரு பிளாக் தான் நமக்கு இந்த இதுல எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிடும். சரியா? இல்ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா செகண்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இது ட்ரூவா இருந்தா இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிரும், இதை ஸ்கிப் பண்ணிரும், இதையும் ஸ்கிப் பண்ணிரும். இல்ல ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ்னா இந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிரும். சரியா? அதே மாதிரி இந்த எல்ஸ்ன்ற பார்ட் கம்பல்சரி இருக்கணுமான்னா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஆப்ஷனல் தான். ஒரு இஃப் கண்டிஷன், அதர்வைஸ் எல்ஸ் இஃப் அனதர் கண்டிஷன், அதர்வைஸ் இன்னொரு எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு நீ எல்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இங்க இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இப்படி கொடுத்துருக்கேன் நானு, இப்படி இருக்குன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இது ட்ரூவா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும், இது ட்ரூவா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே ட்ரூ இல்லைன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் நம்ம எல்ஸ்னு ஒரு பார்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதுவுமே ட்ரூ இல்லைன்னா ஃபைனலா இந்த டிஃபால்ட் செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இதுல ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த இஃப்க்கும் எல்ஸ் இஃப்க்கும் இடையில ஆர் இஃப்க்கும் எல்ஸுக்கும் இடையில எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்துடக்கூடாது. சப்போஸ் இங்க நான் இன்ட் k ஈக்குவல் டு 13 கொடுக்குறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எரர் காமிக்கும். மிஸ்பிளேஸ்டு எல்ஸ் அக்கர்ட் அப்படின்னு சொல்லி வரும். கம்பல்சரி இஃப் ஃபாலோ பண்ணி எல்ஸ் இஃப் ஆர் எல்ஸ் வந்துடணும். இஃப் மட்டும் தனியா இருக்கலாம், தப்பே இல்லை. பட் எல்ஸ் இஃப் வந்து கம்பல்சரி இஃப் ஃபாலோ பண்ணியோ ஆர் இன்னொரு எல்ஸ் இஃப் ஃபாலோ பண்ணியோ வந்துடணும். இல்ல அதுக்கு இடையில ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கண்டிப்பா எரர் காமிக்கும். ஸோ இதான் வந்து எல்ஸ் இஃப் லேடர். தென் நெஸ்டட் இஃப். இப்ப நெஸ்டட் இஃப்னா ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன். நெஸ்டட் மீன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப். நெஸ்டட் ஸ்விட்ச்னா ஒரு ஸ்விட்சுக்குள்ள இன்னொரு ஸ்விட்ச். நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சரியா? சோ இப்போ இன்னொரு இஃப் a greater than c. இந்த மாதிரி ஒரு பிளாக் எல்ஸா இருந்தா இங்க ஒரு பிளாக், இந்த பிளாக் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்லைன்னா இங்க எல்ஸ். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்றோம். இது ஒரு பிளாக், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போய் இதுல ஏதாவது ஒண்ணு எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ஃபால்ஸ்னா உள்ளேயே போகாது, இதோட எல்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு வந்துடும். சப்போஸ் எல்ஸ் இல்லைன்னா கூட, இந்த இடத்துல எல்ஸே இல்லைன்னா கூட இந்த இஃப் ஃபால்ஸ்னா உள்ளேயே போகாது.
சப்போஸ் இந்த இஃப் ட்ரூ அப்படின்னா உள்ள போயிட்டு இந்த இஃப் எக்ஸிக்யூட் பண்ணி கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த எல்ஸ், இல்ல அப்படின்னா இந்த இஃப். சரியா? சப்போஸ் இதுக்கு நான் எல்ஸ் கொடுக்கலைன்னா இந்த இஃப் ட்ரூவா இருந்தா உள்ள போகும், இந்த இஃப் ட்ரூவா இருந்தா இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸ்ட்ரைட்டா வெளியில வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க கீழே இருக்க நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதுதான் நெக்ஸ்ட், இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எல்சி நெஸ்டட் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது சேம் அஸ் இஃப் எல்ஸ் லேடர் மாதிரியே தான். சரியா? எப்படி இஃப் எல்ஸ் லேடர்ல என்ன பண்றோம், ஒரு இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இன்னொரு இஃப், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இன்னொரு இஃப், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இல்ல எதுவுமே ட்ரூவா இருந்தாலும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரிதான் இங்க. சரியா? இங்க ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன், இங்கதான் நம்ம பாஸ் பண்ண போறோம். தென் கேஸ் வேல்யூ, இந்த வேல்யூ கூட தான் மேட்ச் பண்ணி பார்க்கும். இந்த வர்ற எக்ஸ்பிரஷனும் இந்த வேல்யூவும் மேட்ச் பண்ணி பார்க்கும். எந்த வேல்யூ கூட மேட்ச் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கேஸ் கூட மேட்ச் ஆகலையா, செகண்ட் கேஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும், இருந்தா அங்க எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா சோ எந்த கேஸ் கூடயுமே மேட்ச் ஆகல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா டிஃபால்ட் செக்ஷனுக்கு போயிடும். சரியா? ஓகே. டிஃபால்ட் செக்ஷன்ன்றது இங்க ஆப்ஷனல் தான். எப்படி அங்க எல்ஸ் இஃப்ல வந்து எல்ஸ் பார்ட் ஆப்ஷனல் சொன்னமோ அதே மாதிரி இங்க டிஃபால்ட் ஆப்ஷனல். சரியா? ஓகே. இதுல பாயிண்ட்ஸ் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, the case variable can be in short, byte and character. இந்த இடத்துல கொடுக்குறோம்ல வேல்யூ, இந்த வேல்யூ வந்து ஒன்னு இன்டிஜரா இருக்கணும், ஆர் பைட்டா இருக்கணும், ஆர் ஷார்ட்டா இருக்கணும், அதர்வைஸ் கேரக்டரா இருக்கலாம். ஸ்ட்ரிங்கோ ஃப்ளோட்டோ டபுளோ இந்த இடத்துல நீ யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட், கேஸ் cannot be duplicate. ரெண்டு கேஸ் வேல்யூ சேமா இருக்கக்கூடாது. இந்த நிறைய பேருக்கு ஸ்விட்ச்ன்றது தெரியும், பட் அந்த கண்டிஷன்ஸ் தெரியாது. ஸ்விட்ச் இப்போ நான் இங்க வந்து 10 + 20 சப்போஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு வைங்க. ஒரு நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், கேஸ், இதுதான் கேஸ். கேஸ் வேல்யூன்றது இதுதான். இப்போ 10 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சரியா? பிரேக், பிரேக் ஆப்ஷனலா கம்பல்சரியா? பிரேக்ன்றது கம்பல்சரி சொல்ல முடியாது, பட் அவுட்புட் தப்பா வரும். கம்பல்சரி மீன்ஸ் நம்ம கொடுத்தாதான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும், இல்ல எரர் காமிக்கும் அப்படின்றது. கம்பல்சரின்னு சொல்ல முடியாது, பட் தப்பான அவுட்புட் நமக்கு வந்துடும். ஸோ நான் என்ன சொல்றேன் பழக்கி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, டிஃபால்ட் ஃபைனல் டிஃபால்ட் செக்ஷன், டிஃபால்ட் சம்திங் வந்து டிஃபால்ட்னு கொடுத்தாங்க. சரியா? ஸோ இதான் வந்து ஸ்விட்சோட ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, the case value can be in short, byte or character. இந்த இடத்துல the case value 10 கொடுத்துருக்கோம்ல, ஒன்னு இன்டிஜர் வேல்யூவா இருக்கணும், பைட்டா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், ஆர் கேரக்டரா இருக்கலாம். கேரக்டரா இருந்தா நீ சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துக்கலாம். என்ன ஆகும்னா அதோட ஆஸ்கி வேல்யூ கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். இப்போ சப்போஸ் நான் ஏன்னு கொடுக்குறேன்னு வைங்க, ஸோ இங்க உள்ள வர்றது வந்து கேபிட்டல் ஏவுக்கு நமக்கு 65 65 65 வந்துச்சுன்னா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இதோட ஆஸ்கி கூட செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ளோட்டோ டபுளோ கொடுக்க கூடாது. 10.5 ஆர் ஸ்ட்ரிங்ல கேஸ் 1 சம்திங் இந்த மாதிரி நான் கொடுக்க கூடாது. இதுதான் அவங்க சொல்றாங்க. இன்டிஜர், கேரக்டர், ஷார்ட், பைட் அது மட்டும்தான் இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், கேஸ் cannot be duplicate. இதெல்லாம் கம்பைல் டைம்ல எரர் காமிச்சிரும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 10 கொடுத்துருந்தேன்னா கேஸ் 10ன்னு, அகைன் சேம் இதே கேஸை நான் திரும்ப கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க 10 இப்படி கொடுத்தேன்னா எரர் காமிக்கும், சேம் கேஸ் அக்கர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின், நான் சிங்கிள் கோட்ஸ்ல 10 கொடுக்குறேன், இது ஓகேவாப்பா? கரெக்ட்பா. ஸோ என்ன ஆகுனா, இது 10ன்றது இன்டிஜர் வேல்யூ, சிங்கிள் கோட்ஸ்ல 10 கொடுத்தோம்னா அது கேரக்டர். ஏதோ ஒரு கேரக்டருக்கு 10ன்னு ஒரு ஆஸ்கி இருக்குமா, அந்த இது கூட தான் இது மேட்ச் பண்ணும். ஸோ அப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்.
சரியா? பட் இந்த மாதிரி கொடுக்க கூடாது. இது என்னன்னா சேம் 10 இருக்கனால டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட், default statement is executed when any of the case does not match. சப்போஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இங்க நான் 11 கொடுத்துருக்கேன், இந்த வேல்யூ இது கூட மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிரேக் ஆயிடும். இல்ல இது கூட மேட்ச் பண்ணி பார்க்கும், இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா பிரேக். இல்ல இந்த 3 கேஸுமே நான் எத்தனை கேஸ் கொடுத்துருக்கேன், எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலனா இந்த டிஃபால்ட் செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். தென் பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் தி ஸ்விட்ச் பிளாக். என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல நான் முன்னாடியே கேட்டேன், பிரேக்ன்றது ஆப்ஷனலா கம்பல்சரியானு. பட் கம்பல்சரி இல்ல, நீ பிரேக் கொடுக்கலைன்னா கூட எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நான் பிரேக் எடுத்து விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாங்க உள்ள பாஸ் பண்ற வேல்யூ 10, ஓகேவா? இப்ப என்ன ஆகும்னா, இந்த 10ன்ற வேல்யூ இந்த வேல்யூ கூட மேட்ச் பண்ணி பார்க்கும். நமக்கு மேட்ச் ஆயிடும். ஆன உடனே நமக்கு இந்த அவுட்புட் வந்துடும். இந்த பிளாக்கோட பிரேக் ஆகணும் தானே. ஸோ கேஸ்ல வந்து இந்த பிளாக்கோட பிரேக் ஆகணும். பட் நமக்கு இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுவே நெக்ஸ்ட் பிளாக்குள்ள உள்ள போயிடும். அப்போ உள்ள போயிட்டு என்ன ஆகும்னா, இது கூட கம்பேர்லாம் பண்ணாது. உள்ள போயிட்டு இந்த அவுட்புட்டையும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்க பிரேக்கை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆயிட்டு வெளியில இந்த இடத்துக்கு வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ பிரேக் வந்து கம்பல்சரி கிடையாது. பட் கொடுக்கலைன்னா ப்ராப்பரான அவுட்புட் வராது. ஸோ ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஐட்ரேஷன்ன்றது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றது. எப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அது வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வெளியில போயிடும். ஸோ அந்த ஐட்ரேஷன்ல என்னென்ன இருக்குன்னா, ஃபார் லூப், ஒயில் லூப், டு ஒயில் அண்ட் ஃபார் ஈச். ஃபார் ஈச் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா? பைத்தான்ல இருந்திருக்கும். ஃபார் ஈச் வந்து இந்த C++ மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். மேபி ஸ்கிரிப்டிங், ஜாவா ஸ்கிரிப்ட் இல்ல பைத்தான் அது லேர்ன் பண்ணிருக்கவங்களுக்கு இது சேம் தான். சரியா? ஓகே, என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல. ஃபாரும் ஒயிலும் ஒரே மாதிரி தானே. எப்போ ஃபார் லூப் சூஸ் பண்ணணும், எப்போ ஒயில் லூப் வந்து சூஸ் பண்ணணும்? ஃபார் லூப்பும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டா கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போது, ஒயில் லூப்பும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டா கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போது, தென் எப்போ வந்து ஃபார் சூஸ் பண்ணணும், எப்போ ஒயில் சூஸ் பண்ணணும்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஆல்ரெடி அந்த நம்பர் ஆஃப் டைம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது, எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்றது. டு ஒயில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் initialization section, semicolon, condition, semicolon, increment or decrement. So இதுதான் ஒரு ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, சரி இதுதான் எனக்கு வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபார் லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மேல இருந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இனிஷியலைசேஷன்ன்ற செக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? தென் அதுக்கப்புறம் கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே நமக்கு உள்ள இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இங்க இருந்து இதுவரை எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அந்த ஃபார் லூப்போட க்ளோஸ் செக்ஷன் பார்க்குதோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்கு உள்ள போயிடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் அகெயின் கண்டிஷனுக்கு வரும். திரும்ப உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப அந்த க்ளோஸ் பிரேஸை பார்த்தோன்னே இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது. இதுல ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இங்க இந்த இனிஷியலைசேஷன்றதுல மேக்ஸிமம் எத்தனை இனிஷியலைசேஷன் நம்ம கொடுத்துக்கலாம்? ஒண்ணுதான் கொடுக்க முடியுமா, இல்ல மோர் தென் ஒன் கொடுத்துக்கலாமாப்பா? I equal to 0, I less than 10, I plus plus இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா? இதுதான் முன்னாடி சொன்ன ஃபார் எப்ப சூஸ் பண்ணணும்னா, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார் லூப் சூஸ் பண்ணணும். இல்ல நான் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணல, என்னன்னு எனக்கு தெரியாது, கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா ஒயில சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த இனிஷியலைசேஷன் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல மல்டிபிள் இனிஷியலைசேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, பை ஈக்குவல் டு 0, கமா ஜே ஈக்குவல் டு 0, கமா கே ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கமா கொடுத்து நம்ம எத்தனை இனிஷியலைசேஷன் வேணாலும் இங்க கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் மல்டிப்ளை கண்டிஷன் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கமா கொடுக்க கூடாது. அண்ட் ஆபரேட்டர்ஸ் ஆர் ஆபரேட்டர். இப்ப ஜே லெஸ் தென் 20 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன்னு வைங்க. இந்த மாதிரி லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். கமா யூஸ் பண்ணி கொடுக்க கூடாது. தென் அதே மாதிரி இன்கிரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட் நீ எது வேணாலும் கமா யூஸ் பண்ணி எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து அதே மாதிரி நான் எதுவுமே இல்லாம ஸ்கிப் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணாம், நான் மேல ஃபார் லூப் மேலேயே இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு செமிகோலன் மட்டும். இன்கிரிமெண்ட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னா அதையும் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பட் கம்பல்சரி 3 செக்ஷன் இருக்கணும். இது ஒரு செக்ஷன், நம்ம செமிகோலன் கொடுத்துட்டோம்னாவே அது ஒரு செக்ஷனா எடுத்துக்கிறோம். இது செகண்ட் செக்ஷன், தென் இது தேர்ட் செக்ஷன். இல்ல நான் இனிஷியலைசேஷன் கொடுக்கறதுனால ஸ்ட்ரெயிட்டா இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமான்னா பண்ண முடியாது, எரர் காமிக்கும். சரியா? ஓகே. இப்போ வந்து நான் ஃபார் லூப்புக்கு செமிகோலன் ஃபைனலாக செமிகோலன் கொடுக்கலாமா? நீ செமிகோலன் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். int i equal to 0, i less than 10, i plus plus செக் பண்ணும். திரும்ப இந்த செமிகோலனை பார்த்தோன்னே என்ன ஆயிரும்னா திரும்ப இந்த இதுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அப் டு ஐயோட வேல்யூ 10 வர வரைக்கும். சரியா? எப்போ ஐயோட வேல்யூ 10 வருதோ அப்ப இந்த கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆகுமா? 10 லெஸ் தென் 10ன்ட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து இது வந்து நார்மல் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல அவுட்புட் 10 அப்படின்னு சொல்லி பண்றாரு. ஃபர்ஸ்ட் int i equal to 0, ஐக்கு 0ன்ற வேல்யூ அசைன் பண்ணிரும். இப்போ 0 லெஸ் தென் 10 செக் பண்ணி பார்ப்போம். கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ட்ரூ ஆனவனே சப்போஸ் இந்த இடத்துல செமிகோலன் இல்ல 0 லெஸ் தென் 10 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனவனே போய் ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். சரி 0ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த க்ளோஸ் பிரேஸை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா கண்டிஷன் இங்க போயிடும். i பிளஸ் பிளஸ் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் 1 லெஸ் தென் 10 தான் கண்டிஷன் ட்ரூ. அடுத்த லைன்ல 1 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி அப் டு எனக்கு 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எப்போ 10 வருதோ ஐயோட வேல்யூ 10 ஆகும்ல, அப்ப 9 லெஸ் தென் 10 செக் பண்ணும்போது ட்ரூன்னும் போது 9 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 10 லெஸ் தென் 10 கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்கு அடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இப்ப சப்போஸ் i less than or equal to 10 கொடுத்தேன்னா 10 less than or equal to செக் பண்ணும். less than செக் பண்ணும் கண்டிஷன் ஃபால்ஸ், பட் ஈக்குவல் செக் பண்ணும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ரிப்பீட்டடா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த ஃபார் லூப்புக்கு 11 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது 11 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நான் வந்து ஈக்குவல் எடுத்து விட்டேன்னா 0 to 9 வரைக்கும் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல நான் இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் 9 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை டைம்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபார் லூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒயில் லூப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயில் நார்மல் இதே மாதிரி தான் சேம். என்ன மேல இனிஷியலைசேஷன் இதெல்லாம் மேல கொடுத்துக்குவோம். int i equal to 0. இங்க ஒயில்ல while i less than 20 இருக்க வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்க வரைக்கும் எனக்கு வந்து இந்த இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. i பிளஸ் பிளஸ். ஸோ இதான் வந்து எப்படி i எக்ஸிக்யூட் ஆகும். இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன் ஏன்னா எத்தனை டைம் நமக்கு தெரியாது. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் எத்தனை டைம் ட்ரூவா இருக்குன்றது இப்ப நமக்கு தெரியும் மேனுவலா இப்ப பார்க்கும்போது, பட் தெரியாது சிஸ்டமுக்கு எவ்வளவு டைம்ஸ். ஸோ இப்போ i 0 less than 20 எஸ் கண்டிஷன் ட்ரூ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் வேற ஸ்டேட்மெண்ட் நீங்க சிஸ்டம் போறேன்னா சப்போஸ் நான் i கொடுக்குறேன்னு வைங்க. 0 less than 20 கண்டிஷன் ட்ரூ பிரிண்ட் ஆகும். தென் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ 1 பிரிண்ட் பண்ணும், 2 அப்படியே ரிப்பீட்டட் ஆகும். எப்போ ஐயோட வேல்யூ வந்து 20 வருதோ அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் ஒயில் லூப். மற்றபடி இது ஃபார் எதுவும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ சேம் ப்ரொசீஜர் தான் ஒயிலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்லி டிஃபரன்ஸ் ஃபார்ல வந்து நமக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். இதுல வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் இப்ப நாங்க 20 கொடுத்ததுனால உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப சப்போஸ் i less than or equal to jன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ.
இதேல சப்போஸ் ஒரு வேல்யூ இருக்குன்னா அது எப்போ ஃபால்ஸ் ஆகுன்ற வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதான் வந்து ஒயில் லூப். தென் டூ ஒயில்ன்றது வந்து சேம் ஸ்டேட்மெண்ட், பட் இங்க டூ கொடுப்போம், ஒயில் வந்து இங்க கொடுத்துருவோம். ஒயில் ஐ லெஸ் தென் 10 அப்படின்ற வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். இதுதான் டூ ஒயிலுக்கு. ஸோ ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஒயில்ல ஃபர்ஸ்டே கண்டிஷன் செக் பண்ணிடுறோம். செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தாதான் நம்ம உள்ள போவோம். சரியா? டூ ஒயில்ல எந்த கண்டிஷனுமே நம்ம செக் பண்ண மாட்டோம். உள்ள போய் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நான் கண்டிஷனே செக் பண்ணுவேன். ஸோ அப்போ எந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒயில் வந்து இப்ப சப்போஸ் இதே இதுக்கு நான் இங்க ஒயில் எழுதுறேன். இதே இது இப்ப நான் இங்க வந்து i ஈக்குவல் டு நான் 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இதே ஸ்டேட்மெண்ட் இப்ப இந்த இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, ஒயில்ல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒயில் i லெஸ் தென் 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதே உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டே நான் கொடுக்குறேன். இப்ப ஐல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, i ஈக்குவல் டு 10. சரியா? ஒயில்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது i ஈக்குவல் டு 10, i லெஸ் தென் 10 செக் பண்ணி பார்ப்போம். இல்ல நமக்கு ஈக்குவல், அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனவனே வெளியில வந்துடும். இது ஒரு டைம் கூட நமக்கு எக்ஸிக்யூட் ஆகல. இது ஒயில்ல. சேம் ஸ்டேட்மெண்ட்டை நான் டூ ஒயில்ல கொடுக்குறேன். i ஈக்குவல் டு 10, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். இப்போ இங்க என்ன நடக்கும்னா, i வந்து 10 உள்ள டூ ஒயிலுக்குள்ள எந்த ஒரு கண்டிஷனுமே நமக்கு செக் பண்ணாது உள்ள போயிட்டு இங்க 10ன்னு பிரிண்ட் ஆயிட்டு ஐயோட வேல்யூ 11 வந்துடும். அதுக்கப்புறம் கண்டிஷன் அப்புறம் தான் செக் பண்ணும். அப்ப என்ன மீனிங்னா, ஒயில்ல கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். டூ ஒயில்ல கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடும். சரியா? சோ இதுதான் வந்து ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்.